குரூப் 4ல் பாஸ் ஆகிருந்தவங்களுக்கு ஒரு குட் நியூஸு. என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. ஓகேங்களா? குரூப் 4ல் பாஸ் ஆகி ரேங்க் ஸ்கோர் பண்ணிடுறவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றவங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்களாம். அவங்க மொபைலுக்கு இல்லை இமெயில் ஐடிக்கு மெசேஜ் போயிருக்கும். அவங்க மட்டும்தான் சர்டிஃபிகேட் கொண்டுட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காண்டி சென்னை போகணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்றவங்களுக்கு, அதாவது போகிறவங்க எல்லாருமே தேர்வு செய்யப்பட மாட்டாங்க அப்படின்ற உறுதி அளிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது நீங்கள் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் உங்களை கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கவர்மெண்ட் வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷப்பட்டுக்க வேணாம். ஓகேங்களா? அதை மாதிரி இந்த இதில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் அதாவது டிஎன் ரீசெண்டாக விட்டுருந்தாங்க இல்லையா, அதிலே போயிருந்தப்ப காசு கட்டினவங்களுக்கு மட்டும்தான் 5 லட்ச ரூபா காசு கட்டிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடச்சிது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இதுவும். இதுக்கு எதுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும், பாஸ் ஆகணும்? இதுக்கு சும்மாவே தெரியலாம்.